உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீனராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையில் தியாகம் செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் மீனராசி அன்பர்கள் தான். பண ரீதியாக, உறவுகள் ரீதியாக நிறைய தியாகங்கள்லாம் பண்ணேன் சார், ஆனால் இப்போ நான் கஷ்டப்படும் போது யாருமே பார்க்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த மீனராசி அன்பர்கள் தான். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, இந்த மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம், அதில் டவுட்டே கிடையாது. நிறைய மீனராசி அன்பர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 7ரை சனி நடக்குது, நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைப்பார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி சில ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறீங்க அது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க ஒரு லேட் ஆகும். அவ்வளோதான் தவிர நீங்கள் முயற்சிகள் செய்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். அதுவும் முக்கியமாக ஜூன் மாதத்துலேருந்து ஒரு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பது யாருன்னு கேட்டால் மீனராசி என்பது தான். 7ரை சனி இருக்குது சார், வேலை போகிற மாதிரி இருக்குது சார், டென்ஷன் இருக்குது சார், ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது சார், எல்லாம் இருந்தால் கூட கடைசியில் ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் இருப்பீங்க. ரேஸில் ஸ்லோவாக ஒன்றா கூட கடைசியில் ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டால் மீனராசி என்பதில் தான் இருக்க போகிறீங்க. கவலைப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க, எதற்கும் பற்றி யோசிக்காதீங்க. முதல்ல என்னென்னா மனசில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி வெளில போடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். மீனராசி என்பதில் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கீங்க. அந்த இருட்டு ரூமில் இருக்கீங்கன்னு இல்லாமல் நம்ம வெளிச்சத்தில் இருக்கேன்னு எப்போ யோசிக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிச்சம் உண்டு, வெற்றி உண்டு, வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே கிடைக்கும். கவலையப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா 7ரை சனி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா சார், எனக்கு வேலை கிடச்சிருமா சார், வேலையில் நல்ல பேர் புகழ் வாங்கிடுவேனா சார், என் கடன் பிரச்சனையை தீர்த்துருவீங்களான்னு கேட்டால் மீனராசி அன்பர்கள் அனைத்தும் செய்ய தகுதி பெற்றவர்கள், அதில் எந்த டவுட்டுமே வேணாம். கவலைப்படாதீங்க. உங்களுடைய தியாகம், உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நீங்கள் செய்த தான தர்மங்கள் எல்லாமே உங்களை காப்பாற்றும். கவலைப்படாமல் இருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறீங்க. கவலைப்படாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்கிறவங்களாம் இப்போ என்ன நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு, பிஸ்னஸ் மாதிரி இல்லை, இப்போ கடன் அதிகமாக ஆகுது, தேவையில்லாத செலவுகள் வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே தொழிலை போட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக ஏதாவது யோசிக்கக்கூடிய ஒரு தருணம், புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம். எங்கே சார் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சா பணம் இல்லை சார், பொருளாதாரம் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஸ்லோ பண்ணுவார். அப்போ முயற்சிகள் செய்தீங்கன்னா கூட என்னன்னா சில இதெல்லாம் நடக்காமல் இருக்கும். அப்படி இல்லாமல் 1க்கு 2க்கு 3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 3ஆவது வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அந்த 3 வாட்டி போகிறது தான் சார் கஷ்டமாக இருக்குது, யோசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயத்தை எடுத்தாவே ஏதாவது ஒரு தடங்கள் வருது சார், ஏதாவது ஒரு தடை வருது சார்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மீனராசி என்பது. இப்போ கடந்த 1 வருஷமாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி
நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான நேரம், புதிய வாய்ப்புகள் தேடக்கூடிய நேரம். அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்கள். வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, வேறு எதாவது கமிஷன் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, புதுசாக யார் கூட சேர்ந்து டைப் பண்ணி எதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலவிதமான வாய்ப்புகள் லாபங்கள் வரும். ஏன்னா அங்கே 5ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். அங்கே லாபம் கண்டிப்பாக வருமா சார், நான் தொழிலில் ஜெயிச்சிருவேன் சார், எனக்கு வர வேண்டிய பணம்லாம் வந்துருமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்குது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பயப்படாமல் அந்த குழந்தையை பெற்றுக்கிறது நல்லது. அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் காதலில் வெற்றி பெறக்கூடிய நேரம், காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. சரி, வீட்டில் சொன்னால் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த நிலை மாறி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதுமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும். நல்ல வரன், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வசதியான, நல்ல அழகான, நல்ல உங்களுக்கு தகுதிக்கேற்ற ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். நீங்கள் எல்லாமே இந்த வருஷம் தீர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கெல்லாம் இந்த வருஷம் முடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த வருஷம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் வரத்துக்கான நேரம், வெளிநாடு போய் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுமே புதிய வாய்ப்புகள் தேடக்கூடிய, புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதே போல் குழந்தைகளால் ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. குழந்தைகள் நல்ல இடத்துல படிக்க வைங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் ஏற்படும். அதுக்கான உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கலாம். அதுமாதிரி யாரெல்லாம் மீனராசியாக இருக்கீங்களோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ட்ரை பண்ணி தோற்று போயிருப்பீங்க. சில நேரம் வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய நேரம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு உயர் புகழ் உயர் அந்தஸ்து கிடைக்கும். யாரெல்லாம் அவங்கள மேலே தவறாக பழி போட்டாங்களோ அவங்களாம் அந்த பழியிலேருந்து அவங்க மாட்டிக்கிட்டு நீங்கள் வெளில வரக்கூடிய நேரம். உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி மீனராசி என்பவர்களுக்கு இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ஜிஆர்இ, டோஃபெல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? 7.5 சனி இருக்குது சார், பயமாக இருக்குது சார்னு சொன்னால் கூட 7.5 சனிலாம் தூக்கி ஓரம் வச்சுருங்க. நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க. 7.5 சனியை மறந்துட்டு நீங்கள் பழைய மாதிரி முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக மாறப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவெடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது. ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க.
அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.